அது இதுவரைக்கும் நான் கேட்டறியாத வார்த்தைகளாக இருந்தது. It is something that I've never heard before. அது மிக அன்போடும் கனிவோடும் என்னோடு கூட பேச ஆரம்பித்தது. The voice began to speak to me in a very soft and gentle manner. அந்த எண்ணங்கள் வர ஆரம்பித்த உடனே நான் செயலற்றவனை போல அமர்ந்து கொள்ள ஆரம்பித்தேன். As those voice and the thoughts rise up within me, I became very powerless. கொஞ்ச நேரம் ஆக ஆக அது ஒரு சப்தமாகவே என் காதுகளில் கேட்க ஆரம்பித்தது. After some time those thoughts rose up and it became an audible voice in my ear. யாரோ என்னிடத்தில் பேசுகிறார்கள். I could hear someone talking to me. மனிதனைப் போல பேசுகிறார்கள். It's like a human voice. நான் செய்த என்னுடைய தப்பிதங்களை எனக்கு உணர்த்தி காண்பிக்கிறார்கள். His voice was convicting me of all my sins. என்னை அதிகமாய் நேசித்து அன்பு கூர்கிறார்கள். The voice loved me. என் தாயை நான் இழந்த பிறகு யாரும் என்னை நேசித்தது இல்லை. When I lost my mother, nobody else loved me. யாரும் என்னை நேசிக்கும்படி நானும் நடந்து கொண்டதும் இல்லை. I've never even asked anyone to love me. என்னுடைய உலகம் தனி உலகம். My world was a different world. அது புகையும் குடியும் நிறைந்த உலகம். It was a world filled with smoke and drinks. என்னுடைய நண்பர்கள் மோசமானவர்கள். My friends were wicked people. நாங்கள் எதையும் செய்ய தயங்குவதில்லை. We were not afraid of doing anything. எங்களை பார்த்து யாரும் சாப்பிட்டாயா என்று விசாரித்ததில்லை. No one will ever inquire, have you eaten? நீ குளித்தாயா என்று யாரும் எங்களை கேட்டதில்லை. No one will inquire whether have you taken a bath. ஆனால் இந்த குரல் அன்பினால் என்னை கட்ட முயற்சி பண்ணுகிறது. But his voice was so loving and full of gentleness. நான் கற்பனையான ஒரு குரலை அல்ல, கேட்கக்கூடிய ஒரு மனிதனை போன்ற ஒரு குரலை என் காதுகளில் கேட்டேன். It is not an imaginary voice that I heard, but a real audible voice that I was hearing. நான் இந்த குரலுக்கு தப்பித்துக் கொள்ள விரும்பினேன். I desired to escape from this voice. இந்த குரல் எனக்கு வேண்டாம் என்று நினைத்தேன். I thought I don't want this voice. இது என்னை குழப்புகிறது என்று நினைத்தேன். I thought this was harassing me. அதிலிருந்து தப்பித்து ஓடுவதற்கு முயற்சி பண்ணினேன். I tried to run away from it. நேரா என்னுடைய கல்லூரிக்கு போனேன். I went to my college. நான் அதுவரைக்கும் என்னுடைய வகுப்பறைகளில் நான் நேரம் செலவழித்தது கிடையாது. Till then I never used to attend classes regularly. முதல் முறையாக என்னுடைய வகுப்பில் அமர்ந்து என்னுடைய ஆசிரியர் பேசுவதை கேட்டேன். First time I sat in the class and listened to the professor preaching. 2 நிமிடங்கள் வரைக்கும் என்னால் அதை கவனிக்க முடிந்தது. I could only be attentive for 2 minutes. மூன்றாவது நிமிடம் மறுபடியும் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த எண்ணங்கள் புறப்பட ஆரம்பித்தது. Again after that those thoughts began to rise up from within me. அது என்னுடைய நினைவுகள் எல்லாம் மேற்கொண்டு ஒரு சப்தமாய் என் காதுகளில் கேட்க ஆரம்பித்தது. Eventually it overruled my thoughts and became an audible voice. மறுபடியும் நான் உடனே என்னுடைய கல்லூரியிலிருந்து எழும்பி வீட்டுக்கு போனேன். And I quickly ran from the college and came home. நேரா ஒரு சினிமா தியேட்டருக்கு போனேன். I went to a movie hall. இந்த நேரத்தை நம்முடைய இருதயத்தை மாற்ற வேண்டும் என்று விரும்பி அங்கே கடந்து போனேன். I went inside the movie hall to take my mind off this voice. நான் தியேட்டரில் அமர்ந்திருந்த பொழுது 2 நிமிடம் வரைக்கும் அந்த திரைப்படத்தை நான் பார்க்க முடிந்தது. I sat in the movie and I began to watch the movie only for 2 minutes. மறுபடியும் இந்த எண்ணங்கள் எனக்குள் வர ஆரம்பித்து எனக்கு திரையெல்லாம் மறைந்து குரல் மாத்திரம் கேட்க ஆரம்பித்தது. Again those thoughts rose up within me and I could hear the voice and I could no more see the movie. அந்த குரலுக்கு பயந்து எங்கே ஓடுவது என்று எனக்கு தெரியவில்லை. I did not know where to run away from this voice. என் நண்பர்களை விட்டு விலக ஆரம்பித்தேன். I began to distract myself from my friends. அது பேச ஆரம்பிக்கும் பொழுது நான் பேசாமல் கைகட்டி கேட்க வேண்டும், அவ்வளவுதான். Whenever the voice spoke to me, I felt like binding my hands together and listening to it. என்னால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. I could do nothing else. என்னுடைய நண்பர் ஒருவரிடத்தில் என்னுடைய நிலையை பகிர்ந்து கொண்டேன். I shared my problem with a friend. யாரோ பேசுவது போல என் காதுகளில் கேட்கிறது என்று சொன்னேன். I said I could hear someone talking to me. என்னுடைய நண்பன் என்னை ஒரு மாதிரி வித்தியாசமாய் பார்த்தான். My friend looked at me like in a mocking manner. உனக்கு இது போன ஆண்டே சம்பவித்திருக்க வேண்டும். You should have experienced this long time ago. ஏனென்றால் நீ பல போதைப் பொருட்களை உபயோகப்படுத்துகிறாய். Because you used to take a lot of different kinds of drugs. நீ கொஞ்சம் கொஞ்சமாய் பைத்தியமாகிக் கொண்டிருக்கிறாய். You are slowly becoming mad. ஒருவன் பைத்தியமாவதற்கு முந்தின நிலையில் பல்வேறு விதமான குரல்கள் அவன் காதுகளில் கேட்கும். Before a person gets mad, the first stage of getting mad is to hear different voices. ஒரு பெரிய மணி அடிக்கிற சத்தம் கேட்கும். You will hear sound of a bell ringing. அது கேட்கிறதா என்று கேட்டான். Are you hearing it? They asked me. நான் அவனை பார்த்து இன்னும் கேட்கவில்லை என்றேன். I said I have not heard it yet. பயப்படாத, இனிமேல் கேட்கும் என்றான். They said don't worry, you will soon hear it. சீக்கிரமே நீ ஒரு பைத்தியமாய் மாறப் போகிறாய். Very soon you will become mad. ஏனென்றால் இதனுடைய முதல் நிலை இதுதான், நான் ஒரு புத்தகத்தில் படித்திருக்கிறேன் என்று சொன்னான். Because I have read in psychology books that this is the first stage of becoming mad. அவன் என் கைகளில் ஒரு புத்தகத்தை வேறு கொண்டு வந்து கொடுத்தான். And he even gave me a book. அது ஃப்ராய்ட் எழுதின ஒரு புத்தகம். It is a book written by a man called Freud. அவர் அப்படித்தான் எழுதி இருந்தார்.
And he was also written something like that. நான் கன்ஃபார்மா நினைத்துக் கொண்டே நான் பைத்தியமாகிக் கொண்டிருக்கிறோம். I was convinced that I was getting mad. நாம் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க முடியாது. I cannot stay at home. இனி நாம் கல்லூரிக்கு போக முடியாது. I cannot go to college. நாம் தனியா ஒரு இடத்துல போய் அமர்ந்திருக்க வேண்டும். I must go and stand in a separate என் place. வீட்டில் மேல் மாடியில் ஒரு அறை இருக்கிறது. There is a small room in my house. நான் அங்கே போய் தனியா உட்கார்ந்திருப்பேன். I used to go and sit there alone. இந்த குரல் என்னிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கும். His voice began to speak to me. என்னால் அதை தாங்க முடியவில்லை. I could not control it. என் சகோதரியின் இடத்தில் போனேன். I went to see my sister. அவர்களிடத்தில் என்னுடைய நிலை எடுத்து சொன்னேன். I told her my problem. எனக்குள் ஏதோ ஒன்று நடக்கிறது என்றேன். I said something's happening inside me. என்ன நடக்கிறது என்று கேட்டார்கள். She asked me, what are you experiencing? யாரோ என்னிடத்தில் பேசுவதை போல தோன்றுகிறது I என்றேன். said, I feel like someone is talking to me. ஆகவே எனக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்றேன். I said, I need a deliverance. என்னால் ஒழுங்கா எந்த வேலையை செய்ய முடியவில்லை. I could not do any work properly. என் சகோதரி கேட்டார்கள், எந்த வேலையை நீ ஒழுங்காய் செய்திருக்கிறாய் என்று கேட்டார்கள். My sister mocked at me and said, what work have you done properly? என்னுடைய நண்பர்களோடு பேச முடியவில்லை. I could not talk with my என் friends. கல்லூரிக்கு போக முடியவில்லை. I could not go to college. ஏதோ என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறது என்றேன். Something was continuously disturbing me. இந்த குரலிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று நான் அவர்களிடத்தில் விண்ணப்பம் வைத்தேன். I told my sister, I need deliverance from this voice. அப்பொழுது அவர்களுக்கு தெரிந்த ஒரு தேவ ஊழியக்காரருடைய விலாசத்தை கொடுத்து என்னை அவரிடத்தில் அனுப்பினார்கள். At that time, my sister recommended that I go and see a certain man of God. நீ இவரை போய் பார், உனக்கு எல்லாம் சௌக்கியமாகி விடும் என்று She சொன்னார்கள். said, go and see this man of God and you will be totally delivered. அது ஒரு கடவுளுடைய மனிதர் என்று எனக்கு தெரியாது. I did not know then that it was a Christian man of God. அது நான் யாரோ ஒரு சைக்கியாட்ரிஸ்டுடைய அந்த விலாசம் என்று நினைத்துக் கொண்டு I இருந்தேன். thought she was giving me the address of a psychiatrist. அது என்னுடைய ஊரிலிருந்து சில மைல்கள் தூரத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பட்டணம். It is another city far away from where I was living. நான் இதுவரைக்கும் அந்த இடத்திற்கு போனதே கிடையாது. I have never been there before. நான் அந்த விலாசத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஊர்ல போய் சுற்றினேன். I went to that place. அவரை கடைசியில் மத்தியானம் 2:30 மணிக்கு கண்டுபிடித்தேன். About 2:30 in the afternoon, I reached his அவருடைய house. வீட்டுக்கு போய் அவர் யார் என்று விசாரித்தேன். I went to his house and I inquired about him. அப்பொழுது சொன்னார்கள் அவர் ஒரு தேவ ஊழியக்காரர் என்று. At that time they said he is a Christian man of God. எனக்குள் கொஞ்சம் கோபம் உண்டானது. I felt quite angry. ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரரிடத்தில் ஏன் என்னை அனுப்பினார்கள் என்று நினைத்தேன். Why did my sister send me to a Christian man of God? இவர் எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும்? How can this man of God help me? இவரே மற்றவரிடத்தில் உதவிக்காக போய் நின்று கொண்டிருப்பார்கள். A preacher himself go and stands before people for help. தங்கள் வாழ்க்கைக்கு காணிக்கை சேகரிப்பார்கள். They will take offering for themselves. இவர் எப்படி என்னை காப்பாற்றுவார் என்று How நினைத்தேன். can this man help me? I thought. இருந்தாலும் எனக்குள் வந்த அந்த குரல் சொன்னது உள்ளே போ என்று. But I could hear the voice within me saying, go inside. நான் உள்ளே போய் அவருக்காக காத்திருந்தேன். I went inside the office and waited for him. அவர் என்னை தன் அறைக்கு அழைத்தார். He called me to his room. நான் என்னுடைய கட்சியில் இருந்ததினாலே நான் अनेक பெரிய மனிதர்களை சந்தித்திருக்கிறேன். Being in the political party, I've met many political leaders. நான் எவரை பார்த்தும் பயந்ததில்லை. I've never been afraid of anybody. நான் எல்லாரிடத்திலும் திமிராய் பேசுவேன். I'll be very arrogant with most of the leaders. முதல் முறையாக இந்த மனிதரின் அறைக்குள் நான் நுழைந்த பொழுது என் கைகளும் கால்களும் நடுங்கினது. But as soon as I entered into the presence of this man of God, I began to shake and tremble. எனக்கு ஏன் என்று புரியவில்லை. I did not know why. நான் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயற்சி I பண்ணினேன். tried to control myself. ஏன் இவருக்கு முன்னால் என் கால்கள் நடுங்க வேண்டும்? I was wondering, why am I shivering and trembling? அவர் என்னை பார்த்து அழைத்தார், தம்பி உள்ளே வா He என்றார். looked at me and said, young man, come in. அவர் நல்ல கொஞ்சம் வயதானவர். He was an elderly man of God. அவருக்கு ஒரு 60 வயது இருக்கலாம். He was at least about 60 years பெரிய old. தாடி வளர்த்திருந்தார். He has long beard. அவர் ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். He sat on a chair. ஒரு மேஜை முன்னால இருந்தது. And there was a table in அதற்கு before முன்னால him. ஒரு நாற்காலி இருந்தது. And there was another chair. அந்த நாற்காலியில் அமர் என்று சொன்னார். He asked me to sit in the chair before him. நான் பயத்தோடு போய் அங்கே அமர்ந்தேன். With great fear, I came and sat before நான் him. இதுவரைக்கும் கிறிஸ்தவ ஊழியக்காரர்களை நேரில் பார்த்ததில்லை. Till then, I've never met a Christian man of God. அவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு தெரியாது. I do not know how to talk to them. எனக்கு நாகரிகமாய் பேச தெரியாது. I do not know how to talk courteously. நாம் எப்படி ஆரம்பிப்பது என்று எனக்கு I தெரியவில்லை. did not know how to start. அப்பொழுது அவர் என்னை பார்த்து சொல்லு என்று சொன்னார். He looked at me and said, come on, say why you are here. உனக்கு என்ன வேண்டும் என்று What கேட்டார். do you want? என்னால் சொல்ல முடியவில்லை. I could not talk. நான் தலை குனிந்து கொண்டே இருந்தேன். I was looking down on the ground. அப்பொழுது அவர் கேட்டார், Then he looked at me and he said, நான் சொல்லவா என்று கேட்டார். shall I tell you what your problem is? எனக்கு ஆச்சரியமா இருந்தது. I was very shocked. என்னுடைய பிரச்சனை இவர் எப்படி சொல்லுவார் என்று How could this நினைத்தேன். man know what is inside me?
நான் அவரை பார்த்து சொல்லுங்கள் என்றேன். I looked at him and said, okay, come on, go ahead. அப்பொழுது அவர் சொன்னார், இன்று காலையில் நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And then he said, this morning as I was praying, கர்த்தர் எனக்கு முகமுகமாய் தரிசனமாகி என்னோடு பேசினார். the Lord appeared before me and I saw him face to face. இன்று மதியம் 2:30 மணிக்கு நான் ஒரு வாலிபனை உன்னிடத்தில் அனுப்புவேன். This afternoon at 2:30 I will send a young man to you. அவன் எனக்காக ஊழியத்திற்கென்று வேறு பிரிக்கப்பட்டவன். He has been separated unto me to do my work. அவன் எனக்கு வேண்டும் என்று அவனுக்கு சொல். Tell him that I need him. என்று அவர் என்னிடத்தில் சொன்னார். Then this man of God told me like that. நான் அதை முதலில் நம்பவில்லை. I did not believe it in the beginning. நான் கேட்டேன், நீங்கள் இத்தனை ஊழியக்காரர்கள் இருக்கும்போது நான் எதற்கு அவருக்கு தேவை? I told this man of God, there are so many servants of God, why does God need me? என் மனதிற்குள் யாரோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். Someone is talking within me. அப்பொழுது அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். And he looked at me and he said, நீ 30 நாட்களுக்கு முன்பாக ஒரு நற்செய்தி கூட்டத்திற்கு போனாய் அல்லவா? you went to a Christian meeting 30 days ago. நான் அந்த கூட்டத்திற்கு போனது யாருக்குமே தெரியாது. No one knows about me going to a Christian meeting. என் சகோதரிக்கும் அது தெரியாது. Even my sister did not know that. இவர் நடந்ததை நேராய் பார்த்ததை போல சொன்னார். But this man was narrating it as if he personally saw it. கர்த்தர் உன்னை அங்கே சந்தித்தார். He said, the Lord met you there. கர்த்தர் தான் உன்னை அங்கே அழைத்து வந்தார். It is the Lord who brought you here. கர்த்தர் அன்று முதல் உன்னை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். Till then God has been following you. அவர் உன்னிடத்தில் இடைவிடாமல் பேசிக் He கொண்டிருக்கிறார். has been speaking continuously to you. உன்னிடத்தில் பேசுவது அவர்தான். It is he who is talking to you. நான் சொன்னேன், யார் பேசுகிறார் என்பது எனக்கு கவலை இல்லை. I said, I don't care who talks to me. எனக்கு சமாதானம் வேண்டும். I want peace. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற குழப்பங்கள் நீங்க வேண்டும். All the confusion within my heart must be என்னை dissipated. அழுத்திக் கொண்டிருக்கிற ஏதோ ஒரு பாரம் என்னை விட்டு விலக வேண்டும். Whatever burden that is inside me must disappear. அதை யார் கொடுத்தாலும் அவருக்காக நான் வாழ விரும்புகிறேன். Whoever gives me that peace, I will live for him. அது நீங்கள் சொல்லுவதைப் போல இயேசுவாய் இருந்தாலும் சரி, சாத்தானாய் இருந்தாலும் சரி. Whether it is Jesus or Satan, whoever gives me the peace, I will serve them. யார் எனக்கு சமாதானத்தை கொடுத்தாலும் நான் அவருக்கு என்னை தர தயாராக இருக்கிறேன். Whoever gives me the peace, I will bow down and serve them. அவர் சிரித்தார். He laughed. சாத்தான் நினைத்தாலும் சமாதானத்தை தர முடியாது. The man of God said, even if Satan desired, he cannot give you peace. இயேசு ஒருவர்தான் சமாதானத்தை தரக்கூடிய சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிறார். Only Jesus, who is the Prince of Peace, can give you peace. அவர் உனக்கு அந்த சமாதானத்தை தருவார். He will give you this peace. அந்த சமாதானத்தை அவர் உனக்கு தந்தால் நீ உன்னை அவருக்கு தர தயாரா என்று கேட்டார். He asked me, if the Lord gives you true peace, are you willing to give your life to him? முதலில் அவர் தரட்டும், அப்புறம் நான் தருகிறேன் என்று. I said, let him first give me the peace, then I'll consider giving my life to him. அன்று இரவு அவருடைய வீட்டில் ஒரு முழு இரவு ஜெப கூட்டம் நடைபெற்றது. That night there was a all night prayer meeting to be held at his house. என்னை அந்த கூட்டத்திற்கு வரும்படி அழைத்தார். He asked me to come to that meeting. நான் அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றேன். I went to the meeting. எல்லாருக்கும் அவர் ஜெபித்துக் கொண்டே வந்தார். He was praying for everybody. கடைசியிலே என்னுடைய முறை வந்தது. Finally he came towards me. நான் முழங்காலில் நின்று I கொண்டிருக்கிறேன். was kneeling down before him. என்னை தொட்டு அவர் எழுப்பி கேட்டார். He touched me and he asked me, நீ என்ன முடிவு செய்திருக்கிறாய் என்று கேட்டார். what have you decided? He asked me. நான் ஒரே வார்த்தை தான் சொல்ல முடியும். I only said one word. எனக்கு சமாதானம் வேண்டும். I need peace. அதை யார் தந்தாலும் அவருக்கு நான் என்னை தர தயாரா இருக்கிறேன். I am prepared to give my life to whomsoever will give me peace. உங்களுடைய வார்த்தையை மாற்ற மாட்டாய் என்று கேட்டார். Will you not change your word? He asked me. மாற்ற மாட்டேன் என்று சொன்னேன். I said, I will not change my word. அவர் என் தலையில் தன் கையை வைத்தார். He laid my hands on my head. ஒரு வினாடி தான். In one moment, ஒரு பெரிய ஒரு வாளி நிறைய ஐஸ் தண்ணீரை நிரப்பினதை போல, like a bucket been filled with cold water. அதை எடுத்து என்னுடைய முகத்தில் விசிறி அடித்ததை போல, I felt like a bucket of cold water was thrown on my face. என்னுடைய மேலெல்லாம் அப்படியே விழுந்தது. All the water splashed all over me. அதே வினாடியில், At that very moment, உலகம் தரக்கூடாத தேவ சமாதானம் என்னுடைய இருதயத்தை நிரப்ப a ஆரம்பித்தது. peace that the world cannot give filled my heart. நான் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை என் வாழ்க்கையில் உணர்ந்ததே இல்லை. Till then I've never experienced such a peace in my life. இன்றைக்கு 30 வருஷத்திற்கு மேல் ஆகிவிட்டது. It has been more than 30 years today. நான் என்னுடைய ஊழியத்தில் எத்தனையோ மேடு பள்ளங்களை பார்த்து விட்டேன். I've seen many ups and downs in my life. எத்தனையோ மனிதர்கள் செய்த துரோகங்களை பார்த்து விட்டேன். I've seen many people betraying me. எத்தனையோ வியாதியின் பள்ளத்தாக்கில் கடந்து போயிருக்கிறேன். I walked through many valleys of sickness. எத்தனையோ வேதனைகளை நான் ருசித்திருக்கிறேன். I've experienced many sorrows. ஆனாலும் இந்த சமாதானம் எள்ளளவேனும் குறைந்ததா இன்றைக்கு வரைக்கும் நான் கண்டதே இல்லை என்று சாட்சி சொல்லுகிறேன். But I could testify that I've never lost this peace in my life. என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்.
Jesus said, my peace I give unto you. என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். My peace I give to you. மனிதர் தருகிற வண்ணம் அல்ல, Not like the world will give to you. நான் என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் I என்கிறார். give you my own peace, says the அந்த Lord. சமாதானம் இன்று வரை என்னுடைய இருதயத்தை நிறைத்திருக்கிறது. Till today that peace has filled my heart. நான் சொன்ன என் வார்த்தையை காப்பாற்றும்படி இயேசுவை நான் கைப்பிடிக்க ஆரம்பித்தேன். As I gave my word, I began to hold on to the Lord Jesus. மறுநாளில் இருந்தே கர்த்தரனை வித்தியாசமான அனுபவங்களில் வழிநடத்த ஆரம்பித்தார். The next day onwards, the Lord began to lead me in a strange way. அந்த குரல் எனக்கு ஒரு நண்பனின் குரலாய் மாறிற்று. That voice that I used to hear became like the voice of a friend. அந்த குரல் எனக்கு ஒரு தகப்பன் தாயின் குரலாய் மாறிற்று. The voice became like the voice of a father and a mother. அவர் என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். He began to speak to me continually. இப்பொழுது நான் அந்த பேச்சை விரும்ப ஆரம்பித்தேன். Now I began to love hearing the voice. அது என் இருதயத்தில் ஒலிக்கும் பொழுது இனம் புரியாத ஒரு சந்தோஷம் என் இருதயத்தை நிரப்பிற்று. When I hear the voice speaking to me, a strange joy began to fill me. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு வருஷத்திற்கு பின்பாக முகமுகமாய் தரிசிக்கும் பேர் பெற்றேன். 1 year after that, I saw the Lord Jesus Christ face to face. 45 நிமிடம் அந்த காட்சி நீடித்தது. For 45 minutes I saw the Lord. ஒரு மனிதனை பார்க்கிறதை போல பார்த்தேன். I saw the Lord like how I